வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தொண்டாற்ற முனைந்து நில்லுங்கள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் நமது வாழ்வை சிக்கல் இல்லாமல் இனிமையாக அமைத்து கொள்ள வேண்டுமானால் உடலை நலமுடன் வைத்து கொள்ளவும் மனதை தெளிவாக வைத்து கொள்ளவும் வேண்டும். மன கணங்கள் அனைத்தும் தன்முனைப்பிலிருந்து தான் உண்டாகின்றன. பேரியக்க மண்டல விரிவாக அமைந்து இயங்கும் அருட்பேராற்றலால் ஒவ்வொரு தோற்றமும் வளர்ச்சியும் நீடிப்பும் முடிவும் நடைபெறுகின்றன. மனிதனும் அவ்வாறே. பெற்றவர்கள் தாய் தந்தையர் சமுதாயத்தின் எண்ணிறந்த மக்களுடைய உழைப்பால் விளைந்த பொருட்களை கொண்டே ஒருவன் வளர்கிறான், வாழ்கிறான். கல்வி, தொழில், செல்வாக்கு இவற்றை சமுதாயம் அளிக்கின்றது. எனவே தனிமனிதன் எதை கொண்டு தன்முனைப்பு கொள்வது? இவ்வுண்மையினை உணர்வதோடு மறவாமல் நினைவு கொள்வதால் தன்முனைப்பு என்ற மயக்கப் புகையில் சிக்காமல் மனிதன் தன்னை காத்து கொள்ள முடியும். தன்முனைப்பு திரை நீங்கினால் அருகுணங்களும் பொறாமை, கடும் சொல், பகைமை இவையும் எழ இடமில்லை. இந்த மனோநிலையில்தான் மனிதனின் மனம் தூய்மையாக இருக்க முடியும். இத்தகைய உண்மை விளக்கம் பெறவும் அந்த விளக்கத்தின் ஒளியில் வாழ்வை சீரமைத்து கொண்டு உடல் நலத்துடனும் பொருள் வளத்துடனும் சிறப்பாக வாழவும் வழி செய்வது குண்டலினி யோக முறை. இந்த பெருமை வாய்ந்த யோகத்தின் 4 கூறுகளாகிய தவம், தற்சோதனை, குணசீரமைப்பு, அறிவின் முழுமைப்பேறு இவற்றை செம்மையாக பயின்று சிறப்பாக வாழும் நீங்கள் எல்லோரும் இந்த செந்நெறியின் பெருமையை உங்கள் அறவாழ்வின் மூலம் உலகுக்கு உணர்த்துங்கள். எல்லா வளமும் ஓங்கிய உலகுக்கு உள்ள ஒரு குறைபாடு ஆன்மீக விளக்கம் இன்மை. இதனை முழுமையாக செய்து மனித குலத்துக்கு தொண்டாற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் முனைந்து நெல்லுங்கள். அருட்தந்தை அவர்கள் இதை தொண்டு என்ற அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் சிறப்பான ஒரு கவி எழுதியிருப்பார்கள். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால் வண்ணப்பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால் கோடி கொடுத்தும் உறவினரோடு வாழ்வது தான் இன்பம். கூட இருந்து பாதி கொடுத்து உண்பது பேரின்பம். இறை போடும் உள்ளங்கள் என்றும் வாழும் தீபங்கள் இல்லை என்று சொல்லாத தங்க கிண்ணங்கள். நல்லவரில்லம், பல்கலைக்கழகம், திருநடமாடும் தெய்வங்கள் கூடும் சங்கம். கலகலப்பாக ஒளிமயமாக தினம் கல்யாண வீடென வாழும் இல்லம். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால் வண்ணப்பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.